வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பயன்படுத்திய பேனாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேனா தற்போது ரொம்ப டிமாண்டு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது ஆன்லைனில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட விலை 340 ரூபா, 15 ரூபா டிஸ்கவுண்ட்டு போக 325 ரூபாய்க்கு எனக்கு அனுப்பிச்சாங்க. பாருங்கள், பேக்கிங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய பை மாதிரி இருக்குது. இதுதாங்க கலைஞர் அவர்கள் பயன்படுத்திய பேனா. பாருங்கள், இந்த பேனா தான். இதே மாதிரி நிறைய கலர் பேனாவை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த பேனாவோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்மெயில் வேலிட்டி 69T அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நானும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவாக இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இதுக்கு எந்த இங்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நார்மலாக நம்ம மற்ற பேனாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரில் இங்கையே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உங்கள் முன்னாடி பேக்கிங்கையும் பிரித்தாச்சு. இப்போ நான் இங்கு ஃபில் பண்ண போகிறேன். இங்கு ஃபில் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய பேனா மாதிரியே நம்ம பயன்படுத்தலாம். உங்கள் முன்னாடியே நான் இப்போ இந்த பேனாவில் ப்ரில் இங்கை ஊற்ற போகிறேன். நார்மலாக நிறைய இங்க் இருக்குது. நம்ம எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய ப்ரில் இங்கையை கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த பேனா எப்படி இருக்குது பாருங்கள். பேக்கில் ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் மூடி பார்க்கவே ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. இதை நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இந்த பேனாவில் தான் நிறையா பேர்த்துக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன ஃபெசிலிட்டின்னு நம்ம எழுதி பார்த்தா தான் தெரியும். உங்கள் முன்னாடியே இந்த பேனாவில் நான் எழுதியும் காமிக்கிறேன். மறுபடியும் இந்த பேனாவோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்மெயில் வேலிட்டி 69T அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு இருக்குன்னா நம்ம எழுத கையே வலிக்காதுங்களா. பாருங்கள், ஓரளவு மூடக்கூடிய வகையில் நான் இங்கு ஊற்றிட்டேன். இங்கு ஊற்றின பிறகு பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஐயா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிளாக் இங்கு தான் ஊற்றி எழுதுனதா நான் சில வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மூடியாச்சு. இப்போ நீங்கள் மூடினீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக இது மாதிரி ஆகிடுச்சு. ஐயா பாக்கெட்டில் எப்பொழுதும் இந்த பேனாவை நீங்கள் இருக்கிற பேனர்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படி எழுதணுன்னு நான் உங்களுக்கு இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேடில் நான் A4 ஷீட்டை